பெரியவங்க பெற்றோர்கள் அமைதியாக உட்காருங்க, விஐபி போகிறவங்க அமைதியாக உட்காருங்க. கவலைப்பட வேண்டும். சக மனிதனுடைய துன்பங்களையும் துயரங்களையும் தன்னுடையதாக கருத வேண்டும் என்பதுதான் மனித குலத்தின் வளர்ச்சி. ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை துன்புறுத்தி வாழ முடியும், ஆனால் அறிவுடைய மனிதன் இன்னொரு மனிதனுடைய துன்பத்தில் வாழ முடியாது. எனவே இன்னொருவருடைய துன்பத்தை துடைத்து வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை இந்த மண்ணில் ஒரு உத்தமமான தம்பதிகள் விதைத்து அது இன்றைக்கு ஆலமரம் போல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ரிஷிகேஷில் வாழ்ந்த மிகப்பெரிய தவமுனிவர் சிவானந்தருடைய அருளினாலே, அவருடைய ஆசியோடு இந்த மண்ணில் அப்படிப்பட்ட நல்ல பணியை தொடங்கினார்கள். அந்த பரம்பரையில் மீண்டும் இந்த பணி இந்த பகுதி மக்கள் முழுவதற்கும் பயன்படக்கூடிய வகையில் பள்ளிகள், முதியோர் இல்லம், மற்றைய ஏழைகளுக்கான மறுவாழ்வு திட்டங்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்களுடைய நன்மை, இவற்றுக்காக இந்த சிவானந்த குருகுலம் ஒரு அரும்பணி ஆற்றி வருகிறது. தமிழக அரசாலும் இந்திய அரசாலும் அங்கீகரிக்கப்பட்ட, மரியாதை செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். பாரத குடியரசுத் தலைவர் அவர்களுடைய கரங்களாலேயே பத்மஸ்ரீ பட்டம் பெற்றவர் நம்முடைய டாக்டர் ராஜாராம் அவர்கள். இப்படி சமூக பணி சிவானந்தருடைய அருளாசியாலும் அவருடைய பெற்றோருடைய ஆசியினாலும் இங்கு மேலும் மேலும் வளர வேண்டும். குழந்தைகள் எல்லா நன்மைகளும் பெற வேண்டும். முதியோர்கள் துன்பங்கள் அற்றவர்களாக மகிழ்ச்சியாக வாழ இறையருள் நமக்கு அருள் பாலிக்க வேண்டும். இந்த பணியில் எல்லோரும் தங்களால் இயன்ற உதவிகளை எப்படியெல்லாம் முடியுமோ, பொருளுதவியாக மட்டும்தான் என்ற பொருள் அல்ல, நேரத்தை ஒதுக்கலாம், வந்து நின்று குழந்தைகளிடத்தில் அன்பாக, அனுசரணையாக, பாசமாக அவர்களுக்கு உதவியாக இருக்கலாம். முதியோர்களிடத்தில் அன்பை விசாரிக்கலாம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், உடல் நலமாக இருக்கிறதா என்றெல்லாம் அன்பை விசாரிக்கலாம். இப்படி அவரவரால் இயன்ற அன்பினையும் தொண்டினையும் வழங்க வேண்டியது மிக அவசியம். சிவானந்த குருகுலத்தினுடைய சார்பில் அன்புள்ளவர்களை இந்த அன்பு பணிக்கு அழைக்கிறேன். Thank you very much.